பர்சனல் இன்டர்வியூவா இதை நீங்க எடுத்துக்கணும். சினிமாவுக்கு எதுக்கும் சம்பளம் கிடையாது. இது எதுனாலும் கிடையாது. இது ஆச்சு, அது ஆச்சு, அதனால வந்து பேசலாம் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவிமோகன், ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா சாது நிறங்கள் காடு போட்டாரு. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆபீஸ். கொஞ்சம் வாங்க. மறைமுகமா எதுவும் வேணாம். டைரக்டா வாங்க. டைரக்டா பாத்துக்கலாம். எத்தனை பேர் என்ன கீழே இருக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும் இது நான் சினிமா பத்தி பேசுவேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்ப வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் ட்ரைனிங் போறேன். ரெடியா இருக்கிறேன் நானு. சோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேந்து ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால நடிக்கிற முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என் சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கதான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்க. இனிமே சாவு கிடையாதுன்னா அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளவு நாள் என் கூட நின்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிக்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழு தான் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலா யாரையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து மற்ற ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களோ எதுவுமே கிடையாது. சினிமாக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் லைஃப். 23 வருஷம் ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்சஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு இன்னைக்கு மூவி எடுத்துக்கிறது கேவலமா தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அதை சொல்லிக்காட்டு தப்பே கிடையாது. My achievements, I only know my fans, my true fans. ஸ்டேட் அவார்டு இந்த 2வது படத்துல கலைமாமணி என்னென்ன அவார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே நான் வாங்குவேன். என்னுடைய சொந்த உழைப்புல வாங்குவேன். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நடுவுல 4 வருஷம் வேலையே செய்யணும். இதெல்லாம் நான் வந்துட்டு நான் யங் ஏஜ்ல சொல்றேன். எவ்ரி டே காலைல எழுந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன். என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்களை ஏதாவது சொன்னோம் இல்லையா சீக்கிரமா நினைக்காது. நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம் நினைக்கிறான். சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போகட்டும், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னதுன்னா என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா? பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு? எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூட நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது. நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க.
அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையும் நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்த்து லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் படம் நினைக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? அப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு குழந்தைங்க பத்தி என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கலாம். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவங்க கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அனுப்பிங்க. பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சுதானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் பாத்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்களா அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்தேன் நான் தான். ஏன் தெரியுமா நான் திரும்பி வந்த 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாங்க வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேக்குறாங்க எப்படி அவன் வரான் பார்த்தல ஷூட்டிங் ப்ரொடியூசர் ஆகினதே நான். என்கிட்ட கேக்குறாங்க யாராவது பாத்துருக்கீங்களா குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாரா பாத்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள ஏன் இது ஏன் அது எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்காங்க. எதுக்கு சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சுரண்டுனா என்ன பண்றது சார்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? இதுலதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சைபர் புல்லிங் விஷயம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக தான் நான் இன்டர்வியூலாம் வெயிட் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே எனக்கு இனிஷாவை கால் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. சைபர் புல்லிங் உங்களெல்லாம் சும்மாவே இருக்கு. என் அண்ணனுக்கு நடந்ததால் தம்பிக்கு நடந்ததால் நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையை யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. எந்த ஹீரோவாதி இன்னொரு ஹீரோவை பத்தி சொல்லுவான், நான் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. என் கார்த்தி சொல்லு, நான் யார் பேரை எடுக்க விரும்புகிறேன். நண்பர் பிரபுதேவா சார் சொல்லல, ஐசி சார் காப்பாற்றினார் எனக்கு கொஞ்ச நாள். வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன். இப்ப நான் பாடகர் வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் கோடிக்கணக்காக நல்லா எனக்கு தெரியாதா? வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாது எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும் ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யாரு இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுதாங்க தெரியும். எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா? அவங்க வீடியோ போட்டா அதுல ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சிடுச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க. என் வேலையே அழகான பொண்ணு கூட நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி அழகுல மயங்கி போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல. இதை புடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு. இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசரை கூப்பிடு.
வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும். ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்தில இருந்தே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே நிறைய கான்டாக்ட். உனக்கு எதா வேணும் சொன்னா வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணி ஒரு நாள்ல என்ன வசனம் முடிச்சு பண்ணு பசங்க ஒரு காண்ட வாயை மூத்து இருந்தாங்க. என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்க அப்பா அம்மா கையெடுத்து காலை ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போட்டுதான் போட்டாங்க. சொன்னதை கேட்க மாட்டாரு. நீங்க நடந்துச்சு எத்தனை நாள் வேலை செய்யவும் இல்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவும். சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையில இப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்பதான் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே விட்டோம். அப்படியாவது கேட்டு ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்கு சொல்லிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல அனுப்ப கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு, ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சு. ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன், தெரிச்சு தானேங்க வந்தவன கூட நிம்மதியா வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன், ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கான்? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படி புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா தான் தப்பு செஞ்சுட்டாங்க இல்ல? எப்படி இவனுக்கு 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகா நீங்க 2 நடிகர் தாங்க வேலை. அப்பெல்லாம் போடாத, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதான் பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட், லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது, என் பேருக்கு தெரியும். ஒரே அக்கௌண்ட் ஜாயிண்ட் எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால ஏன் நான் தான் சொன்னேன். நடந்திருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப அந்த சொல்ல முடியாத அளவுக்கு அதனால தான் நான் சினிமா ஏன் நேச்சர் அப்படி. எப்படி வந்து ஒரு 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 டீம் அமைச்சு ஒருத்தனை எப்படி காலிப்பாங்களா? நான் உயிரோட இருக்க கூடாது. அவங்களுக்கு மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் ஹர்ட்டிங் ரிசர்ச். என் குழந்தைங்களை நான் பார்த்தா உள்ள I started hurting myself. இதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. மொத்த ப்ரூஃபும் இருக்கு. என்ன வேணா நடக்கும். சரிங்க, நான் மெடிக்கல் ஸ்கிரீன்ல எப்ப படம் ஒரு எனக்கு சொல்லிடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால அந்த எல்லாரும் சாரி சொல்லி செஞ்சு வேண்டிக்கு என்னால வேலை செய்ய முடியல. நான் பர்சனல் எனக்கு என்ன என்ன காப்பாற்றி நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்கு. இது சீக்கிரம் சீக்கிரம் விஷயங்கள் சொல்லணும் சொன்னாங்க. இந்த 3 லிட்டர் நடிகை நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லி 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட பெரிய ஹீரோஸ். அவங்க ஜென்ரேஷன் சொல்லி குடும்பத்துக்கு எதிர்க்க வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் சொன்னாங்க. நாசமா போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க.
என் லைஃப் பத்தி பேசுங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் இப்படி ஆயிடுவேன். என்ன டிராபிக் உனக்கு எல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பத்தி பேசுறதுக்கு? எப்படி இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்க புரியல. யாரு நீங்க? பர்சனல் லெவல்ல டச் பண்ணது என்னோட நல்லா நடிப்பியா நடிச்சுக்கோ. ஐயோ காதல் நானே அவார்டு வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் தப்பான மனுஷன் யாராவது பேசினீங்க எனக்கு என்ன அறிகிறது பேச நீ என்ன பெத்தியா ரத்த வங்கி வந்து பிளாக் மேஜிக் பண்ணி சொல்லிருந்தீங்க. நான் இருந்தப்போ அவன் பேச்ச கேட்கணும் வந்து சொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும் அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. நான் அப்பா அம்மா வளர்க்க நேச்சர் என்னோட அடுப்பன் வருஷம் இதுல குத்துறாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சது. எவ்வளவு நாள் அவங்க மாறிடுவாங்க கடவுளை வேண்டிக்கிறேன் எப்படி ஆயிடுச்சு என்னதான் வேலைக்கு நிம்மதி ஒரு மரியாதை இல்லை. நீ என்ன பண்ணுறது அவ்வளவுதானே கேட்கிறேன். நான் பேசிக் தானே கேட்கிறேன். இல்லைன்னா ஆம்பளை பொண்ணு எனக்கு புரியல. சீக்கிரம் கொடுத்துங்க வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன வேலைக்கு போயிருக்கேன். ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்ல யாருக்கும் தெரியும். ஏன்னா நான் சொல்ல 4 வருஷம் இருந்து 4 வருஷமா எனக்கும் சம்பந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதைதான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ். எனக்கு தெரியாது ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரணும். எனக்காக பேசுறவங்களும் இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடக்கூடிய ஒருத்தரோட இமேஜ்ல விளையாடும் என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன். உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நானு. குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமான உங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணிதான் அவன் ஒரு வழியில யாருதான் சொல்லுவா அப்படின்றது. அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. நல்லா சொல்லிட்டாங்க. நான் கேட்கிறேன். நிறைய அநியாயங்கள் நடந்துட்டு அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான். பாருங்க நான் போட்டோஸ். நீங்க என்னைய பண்ணாலும் டெப்டிஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்து வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷன் காத்து வாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருந்தோம் அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம் வீட்டுக்கு ஒழிஞ்சிச்சு. இங்க வந்து வீடு கட்டணும் எது கட்டணும் அது இங்க வேலைக்கு போவோம். அங்க யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ. இதுதான் முக்கியம். அதுல இருந்து படம் ஏதோ அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை. கம்பெனி ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு நான் இது பண்றீங்க.
அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இது டே அடங்கி இப்படியே இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கிற ஆசை கம்யூனிஸ்ட் தெரியும் என்ன மாதிரி படம் சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு, நீங்க போட்ட பிச்சை, நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்கள நான் கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன ஃபாலோவர்ஸ் அதுக்காக பொம்பளை வாழ்ந்து எங்க போன நான் உங்க கண்ணு முன்னாடிதான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்து கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தட்டி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க எப்படி இறங்கி ஆர்என்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடுல இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல விட்டுட்டு அப்படி இல்லை. ஜாதிக்காக பேசுவோம் இல்லை, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்யணும். சொல்லும் போதுதான் செய்ய முடியும். கொஞ்சம் நான் இன்னைக்கு சொல்லலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்கு. அப்புறம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன், வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னுடைய எக்ஸ் ப்ரோ பிரதர் இவரு மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில ஒரு மாப்பிள்ளையா இருந்தவர் தான். இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. எனக்கு எப்படியோ சொல்லிட்டாரு, அவர் உங்களுக்கு ஏதாவது இருந்தா எனி டைம் கால் பண்ணி நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டையும் நான் ஹெல்ப் பண்ணது கிடையாது. இன்னைக்கு எனக்காக அவர் வந்துட்டாருன்னா கோடி கோடி தேங்க்யூ. அவருக்கு தெரியும் எனி டைம் நான் வந்து அதுக்கு மட்டும் நான் சொல்ல. ஏன்னா நான் எப்படியும் அவருக்கு தெரியும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்கு எனக்கும் சரி இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சுக்கோங்க அப்படிதான் நான் சொல்றேன். எனக்கு இதை காமெடியா சொல்றதா எமோஷனலா சொல்றதா எப்படி சொல்றேன் தெரியல. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷம் அப்போ போயிட்டாரு. என்ன அவர் இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவருக்கு காலில் உள்ள வச்சாங்க. அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். எங்க விஷயம் அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்றேன். அப்படி அவங்க ஃபேமிலியில ஒரு டைவர்ஸ் 5 டைவர்ஸ் ஆல்ரெடி இருந்தது. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக நான் அவனுக்கு கைட் பண்றேன். கொஞ்சம் அந்த ஃபேமிலியில அவங்களுக்கு நல்லா இருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நான். ஆனா இதோட கட்ஸ் வேற. சாரி ரவி, எனக்கு புரியுது நல்லதுக்கு தான் ட்ரை பண்றது. பட் ஐ அம் சாரி, திஸ் இஸ் நாட் பர்சனல். என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போனா மனுஷன் அவரு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. நான் ஒண்ணும் நீ எதுவுமே சொல்ல தேவை. நான் சொல்ல உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்கு நான் அவரை கஷ்டப்படுத்திக்க கூடாது. பட் எனக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு பிடிக்காது. எனக்காக யாரோ ஒருத்தர் வந்தா போறேன். எல்லாரும் வந்து எனக்கு பிடிக்காது. அநியாயம் பிடிக்காது. நான் பண்ணது அநியாயம் நினைச்சேன். ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன், இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். நாங்க அதையும் வச்சு சைபர் புல்லிங் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க.
கிங்ஸா யூஸ் பண்ணி சொல்றேன். நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேலலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. நான் நினைக்கிறது தான் நான் என்ன செய்வேன். ஒரு மனுஷனுடைய பிறப்புரிமை அவன் நினைக்கிறத அவன் செய்யணும். எனக்கு முன்னாடி யாருக்கும் டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45, 50 வயசு, 60 வயசு ஆனவங்களாம் டைவர்ஸ் ஆகலையா? என் பிள்ளை ஆகலையா? அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தா போச்சு? என்ன காசு காசு எவ்வளவு நாள் தான் டிலே பண்ணுவாங்க? எவ்வளவு தான் எடுத்துக்க முடியும்? எல்லா அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வேலை செஞ்ச சீனியர் அக்கௌண்டன்ட் அவங்க வச்ச ஆளு அவன் இருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து நான் எப்பயோ இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல இது வரைக்கும். இன்னைக்கு இவர் வந்தாம நாளைக்கு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ எல்லாம் போடுறேன். ஃபுல் ப்ரூஃபோட வரேன். ஃபுல் ஃபோர்ஸோட நான் வரேன். அவங்க ஃபேமிலில இருந்தே ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்க. வேண்டாம். தேங்க்யூ சார். நீங்க தேங்க்யூ. அவ்வளவுதாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் இதுக்கு என்னதான் தீர்வு சார்? ரொம்ப ரிஸ்பெக்ட் சார். நீங்க பிரச்சனைனா ஒரு தீர்வு இருக்கும். இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வு கோர்ட்டு தான் சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு நான் விண்ணப்பம் தான் கட்ட முடியும். மனுஷன் நல்லா இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னதான் செய்ய முடியும்? எனக்கும் தெரியுது. என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடயே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல. எனக்கு ஏதாவது நண்பர் இல்ல நீங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்ட கெனிஷாக்கு ஏதாவது பண்ணாலும் அந்த கொடுமை மட்டும் தான் வேற யாருமே உங்களுக்கு சாமி சில விஷயங்கள்லாம் சொல்லணும். அதுக்காக தான் நான் ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் வந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ. நான் சிம்பதிக்காக பேசவே கிடையாது. 23 வருஷம் சிம்பதிக்காக பேசுறேன். அது பர்த்டே அன்னைக்கு எதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா? கொரியா ட்ரிப் போடுற காசு எடுத்துட்டு போனதெல்லாம் பத்தலையா? அக்கௌண்ட்ஸோட இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஐடி ரைடு வந்தாங்க எங்க வீட்டுல. அப்ப எல்லாம் நோட்டை இருக்கு. எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு இல்ல, வீட்டுல என்ன இருக்கு எல்லாம் இருக்கு. நான் அதுக்கப்புறம் போனேன். அவங்க ஐடி ரைடு வரணும் கிடைக்கும் என்ன இருக்கு எதுன்னு சொல்லி சரி பாவம் சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவா நீங்க தான் எங்க வீடு தேடி இருப்பீங்க, இன்னைக்கு நான் உங்க வீடு தேடி இருப்பேன். அப்படிதான் நான் அவ்வளவுதான் நான் சொல்லிக்கிறேன். சிம்பதி கிடையாது சொல்றேன். போடுங்க வீடியோ போடுங்க, இன்னும் ப்ரூஃப் என்ன வேணா போடுங்க. என்ன தெரிஞ்சவங்க கொடுக்குங்க. ட்ரூவா ஃபேன்ஸ் அவ்வளவு இல்லைங்க எனக்கு. ஆனா இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸ். அதாங்க நான் சம்பாதிச்சது. எடுத்துக்க சொல்லுங்க காசு. என்ன காசு சம்பாதிக்க இதை யாரு சம்பாதி? அந்த மனுஷனா இருந்தா எனக்கு போதும். வேற எதுவுமே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நான் ரோட்டுக்கு என்ன சொல்லலாம் சொல்றேன். கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு உயிரை காப்பாற்று. அவ்வளவு சொல்ல என்னுடைய ஆக்டிங் பத்தி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண. இப்போதைக்கு நான் நடிக்க நன்றி வேலை செய்ய முடியல. ஆனா இது வரைக்கும் கம்மிட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வரேன். எனக்கு மனசு தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்து நல்லபடியா பண்ணிடும். பட் இதுக்கப்புறம் எனக்கு என்னைக்கு முடியும் அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் எங்க இருந்து பொருத்தணும் நினைக்கிறீங்க எங்க இருந்தாலும் கடவுள் நல்லதுதான் நடக்கும். எதுவும் நடக்கும். நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா எனக்காக பொறுமையா என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அது உங்க டைமை வேஸ்ட் பண்ணி எழுதிங்களா? நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன். 16 வருஷம் அதை கேட்டதுக்கு
புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஏற்பக்கூடிய பேச்சு சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார் சார் சொல்லுங்க ரவி சார், சொல்லுங்க சார். அதாவது நீங்க யார் மேல உள்ள கோவத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லி ரசிகர்கள் தண்டிக்கிறது எந்த வகை நியாயம்? முடியல சார். நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல வரல சார். நடிக்க முடியலன்றத நான் சொல்றேன் சார். அதான் உண்மை. என்னால காலைல எந்திரிச்சு என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒண்ணுதான் நான் லைஃப்ல ஒழுங்கா செஞ்ச வேண்டிய விஷயமே. அதனாலதான் முடியட்டேன். divorce. இன்னும் ஆடியன்ஸ் மேல மரியாதை வச்சோம்னா நான் பண்றேன். அவங்களுக்காக நான் பண்ணிட்டு பேசுறேன். எவ்வளவு ஒரு கஷ்டம் தாண்டி நல்ல படம் எழுதி வச்சு தப்பாத்தி. சார் உங்களை எவ்வளவு Same one, it's not good to say. I know. And confidence. No, it's not that. If you எனக்கு are not a dedicated fans, it's you're நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிறது confident about it. Basically, everything is happens already. Okay. So, நீங்க career dedicated fans, people want to see you on screen. எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால இவ்வளவுதான் அதை பத்தி சொல்ல முடியும். Okay. சிக்கலான காலகட்டம் உருவாக்குறது வந்து மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெல்லாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவி கேட்கலாம். அவங்கள்ட்ட என்ன நீங்க விளையிட்டீங்க? இதை பார்த்துட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ரோக்ராம் பத்தியில நான் நிறைய சொன்னேன். கேட்கல நான். அதனால நான் போய் அவங்க கேட்க ரவி சார், நீங்க இது வரைக்கும் கவர் பண்ணிருக்கீங்க படங்களை வந்து ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணீங்க ஃபார் தி டைம் பீயிங். அதானே? ஆமா சார். அது என்னால கஷ்டப்படுற மாதிரி நான் நடக்க மாட்டேன் சார். அவ்வளவு என்னால செய்ய முடியும். அப்படியே நான் பணம் வாங்கிடுவேன். திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் போவேன். அதனால டோன்ட் வரி. என்னால யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய தேங்க்யூ. அப்பா அம்மாவோட சொல்லிட்டீங்க. அம்மாவோட பேச்சுக்கு தான் சார். வேற யாரும் இல்லை.